கட்சியுடைய ஒட்டுமொத்தமான கண்ட்ரோல் வந்து இப்போ அவர்கிட்ட கண்ட்ரோல் இருக்கலாம். மாவட்ட செயலாளர்கள் தானே, மொத்தமாக இருக்க மாவட்ட செயலாளர்களே நானும் தான் என்னுடைய காசையும் கொடுத்தா நான் வாங்கியிருக்கேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் செஞ்சோங்கிறது தான் எஸ்பி வேலுமணியோட ஸ்டேட்மெண்ட்டே. நாங்கள் தான் இது நிர்ணயிக்கிறோங்கிறார். ஏன்னா அமமுகவோட டிடிவி தினகரன் சொல்கிறார், நான் வந்து எடப்பாடி கூட பேச மாட்டேன், தேவையும் இல்லை, நான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியோடு தான் நான் இருக்கிறேன், அதனால் நான் அவங்களோட நான் என்னுடைய தொகுதி பங்கீட நான் பேசிக்கிறேன். டெல்லியில் நினைப்பதெல்லாம் இங்கே நடக்குமா? டெல்லியில் இந்த எலெக்ஷனுக்கு பிறகு பாருங்கள், எலெக்ஷனுக்கு பிறகு நடக்கலைன்னா இப்போ பார்ப்போம். அதை எஸ்பி வேலுமணியை வந்து ஒரு திருப்பு சீட்டாக வச்சுருக்காங்க கூடவே. பிஜேபி வந்து தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே அதிமுகவை கொண்டு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு அது மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அது அமித்ஷா திமுகவாகவே மாறி இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் உண்மைதான். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜபாரதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சொல்லுங்கள். அதிமுக கூட்டணியில் அடுத்தடுத்து நடக்கிற அந்த பல்வேறு திருப்பங்கள் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு. அடிக்கடி வந்து டெல்லி போகக்கூடாது அதிமுக தலைவர்கள் என்று அந்த குரலும் வந்து ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்திருக்கு. அவசரமாக டெல்லி போய் பார்த்துட்டு வந்தாலும் அதில் உள்ள இருக்கிற பல்வேறு விஷயங்கள் அவர் வெளிப்படையாக பேசாமல் இருந்தாலும் சசிகலா அவர்களை இந்த கூட்டணியில் சேர்க்கணும் அப்படின்னு பேசினப்போல அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாகவும், இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு, அதே போல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு, இதர கட்சிகளுக்கு அதாவது உரிய இடங்களை வந்து நாங்கள் கொடுத்துக்கிறோம், ஆனால் வந்து கூடுதல் இடங்கள் எங்களுக்கு தேவை, அதை வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படி இந்த கராறு விதமான பேச்சு, அமித்ஷாவுடைய பேச்சு, அதற்கு எதிர்வினையாற்றி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி டெல்லி சந்திப்பு உணர்த்துவது என்ன? அதிமுக பாஜக பொறுத்தவரை, ஏன்னா ஆரம்பத்தில் முக ஸ்டாலின் அவர்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு மாறியிருக்கார். இதுலேருந்தே வந்து எடப்பாடி வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கலை. இப்போது எதிர்கட்சியாக கூட அவரை வந்து பார்க்க முடியல. ஏன்னா அவங்களுடைய மொத்த செல்வாக்கும் மொத்த மதிப்பும் அடகு வைக்கப்பட்டுருச்சு பாஜகட்ட அப்படிங்கிறதான் இப்போது பேச்சு. ஏன்னா அவங்க நேரடியாக கேட்குறாங்க, பாஜக வந்து எங்களுக்கான தொகுதிகளை வந்து சாதாரணமாக 25 தொகுதிகளோடு நிற்க முடியாது, ஏன்னா 20 தொகுதிகளோடு நிற்க முடியாது, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நாங்கள் சொல்கிறத நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற கட்டத்துக்கு வந்துட்டாங்க இப்போது. ஏன்னா நாங்கள் தான் இது நிர்ணயிக்கிறோங்கிறாங்க. ஏன்னா அமமுகவோட டிடிவி தினகரன் சொல்கிறார், நான் வந்து எடப்பாடி கூட பேச மாட்டேன், தேவையும் இல்லை, நான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியோடு தான் நான் இருக்கிறேன், அதனால் நான் அவங்களோட நான் என்னுடைய தொகுதி பங்கீட நான் பேசிக்கிறேன். அப்போது இவர் எடப்பாடியோட ரோல் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஓபிஎஸ்ஐ கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லும்போது அவர் திட்டவட்டமாக மறுத்துட்டார். அதே நேரத்தில் சசிகலா அம்மையாரை வந்து இப்போது தனியாக இவங்க கட்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் சேர்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் முடியவே முடியாது. ஏன்னா சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் உள்ளே கொண்டு வந்துட்டாலே அவருடைய செல்வாக்கு போயிடும். அதுபோக இடத்த மாற்றிடுவாங்க. ஏன்னா சசிகலாவோட ஊர்ந்து வாங்கினவர் தான் அந்த பதவியேன்னு சொல்லும்போது அவங்க எந்த சிச்சுவேஷன்லையும் அவங்களுடைய குயுக்தி முறையை பயன்படுத்தி அவங்க எந்த வேணாலும் செஞ்சிட முடியும் அப்படின்னு அவர் நம்புகிறார். அதனால் சசிகலா ஓபிஎஸ்ங்கிறது வேணாங்கிறது முடிவு பண்ணதுனால தான் ஓபிஎஸ் வேறு வழியே இல்லாமல் திமுகவில் போய் தஞ்சம் அடைஞ்சிட்டார். வேறு வழி கிடையாது. ஆனால் சசிகலா அவருக்கு வந்து இப்போ ரூட் கிளியர் ஆகிடுச்சு இல்லை, நம்ம அதை பார்க்கணும். அரசியல் ரீதியாக எடப்பாடி அவர்களுக்கு பல்வேறு விதமான ரூட்கள் கிளியர். இந்த இடத்துல வேறு வழி கிடையாது. அதாவது இது இப்படி முடியாதுன்னு சொல்லும்போது தான் வந்து அவரை வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்க முடியும். ஏன்னா இப்போ அதுக்கு தான் சொன்னேன், நான் ஏற்கனவே முதல் முறை பேசும்போது கூட சொன்னேன், எஸ்பி வேலுமணியை வந்து ஒரு பக்கத்தில் வச்சுருக்காங்க, ஜோக்கராக தான் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த நேரம் பொதுச்செயலாளரை கூட மாற்றிட முடியும் பிஜேபி, அந்த அளவுக்கு எஸ்பி வேலுமணியை தயார் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அமித்ஷாவோடு அதிகமாக தொடர்புடைய ஜோக்கர் வச்சுருக்கா எஸ்பி வேலுமணியை கூடவே வச்சுருக்காங்க. எஸ்பி வேலுமணியை அமித்ஷா வச்சுருக்காங்க. இவர் வந்து எப்போ வந்து இடம் மாறுகிறாரோ, இல்லை வேறு மாதிரி பேசுகிறாரோ, இல்லை நான் வந்து ஒத்துழைக்க மாட்டேன்னு மறுக்கிறாரோ எடப்பாடி அவர்கள், அப்போ உடனே வந்து அவரை மாற்றுவதற்கு தயாராக இருக்காங்க. எஸ்பி வேலுமணியை கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறதுக்கு. அப்போது அந்த இடத்துல வந்து தேவைப்படலைன்னா இவர் ஜோக்கர் ஆகிடுவார் எடப்பாடி அவர்கள். ஏன்னா இது வந்து அவ்வளவு எழுதி நடந்துருப்பான். ஏன்னா கட்சியுடைய ஒட்டுமொத்தமான கண்ட்ரோல் வந்து இப்போ அவர்கள் கண்ட்ரோல் இருக்கலாம். மாவட்ட செயலாளர்கள் தானே, மொத்தமாக இருக்க மாவட்ட செயலாளர்களே நானும் தான் என்னுடைய காசையும் கொடுத்தா நான் வாங்கியிருக்கேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் செஞ்சோங்கிறது தான் எஸ்பி வேலுமணியோட ஸ்டேட்மெண்ட்டே.
ஆனால் அதனால் அது ஏன்னா எதுவும் நடக்கலாம்ங்கிறது தான். இப்போ அதிமுகவில் வந்து நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஓபிஎஸ்ஸை கொண்டு வந்து முதலமைச்சரானதை ஆக்கியதும், எடப்பாடி அவர்களை கூவத்தூரில் வந்து சடார்னு அவர் முதலமைச்சராக உருமாறியதும் இல்ல அதை சார். நம்ம பார்த்துக்கிட்டு இல்ல, இருக்கோம். இல்ல. அந்த காலகட்டங்கள்ல அந்த கட்டத்திலேருந்து இப்போ வந்து அந்த ஒரு ஆளுமையே அவர் வந்து மாறிட்டார். யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கலாம். வந்து அதான் சொல்கிறேன், ஆளுமைகள் மாறுவதற்காக தவறு ஆளுமையா சொல்ல வரல. மாறிட்டாரு. அப்படி இருக்கிற பொழுது, டெல்லி நினைப்பதெல்லாம் இங்க நடக்குமா? டெல்லியில இந்த எலெக்ஷனுக்கு பிறகு பாருங்க, எலெக்ஷனுக்கு பிறகு நடக்கலைன்னா பார்ப்போம். அதை எஸ்பி வேலுமணியை வந்து ஒரு துருப்பு சீட்டா வச்சிருக்காங்க கூடவே. அதனால தான் சொல்றேன். நீங்க அது நடக்கும்போது தெரியும். இல்லைன்னா பார்க்கலாம். எலெக்ஷனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தோரணை மாறும். நீங்க நினைக்கிறீங்கல்ல, எலெக்ஷனுக்கு பிறகு தான் வந்து மாறும்னு சொல்றீங்கல்ல. ஆமா மாத்துவாங்க. ஏன்னா 10 நாளைக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தோரணை மாறும்ல. ஏன்னா அவர் அதையும் பார்க்கணும்ல. அதுதான் அந்த தோரணை மாறினாலும் கூட தான் சொல்றேன். எப்போ வந்து அவர் சரியா இல்லையோ அப்பதான் அவங்க மாத்துவாங்க. நான் சொல்றேன், ஒரு சூழல் வந்து எப்போ மாறும்ங்கிறது வந்து எப்படின்னா, எனக்கு சாதகமான சூழ்நிலை இல்ல அப்படின்னு எப்போ பாஜக நினைக்கிறதோ, அப்பதான் மாத்தும். அதுவரைக்கும் மாத்த வேண்டிய தேவையில்ல. எங்களுக்கு அவர் அடிமையாகவே இருக்கிறாருன்னா, ரைட்டு தான், அடிமையாகவே வச்சுப்பாங்க. அதுல வந்து அவங்களுக்கு இல்ல, மாற்று இப்போ கருத்து இல்ல. வந்து அவங்க கூட்டணியோட இணைந்து அவங்க அடுத்த கட்ட வேலையை பார்ப்பாங்களா? இப்போ வந்து எடப்பாடி அவர்களை இப்ப மாத்துறதுக்கு சொல்லல நானு. இப்ப நான் மாத்துவாங்கன்னு சொல்லல. ஆனா, ஒரு துருப்பு சீட்டு பக்கத்திலேயே வச்சிருக்காங்க. நாங்க சொல்றத கேளுங்க. அவ்வளதான். ஏன்னா, டிடிவி அவர்கள் வந்து நான் நேரடியா பாஜகட்ட தான் பேசுவேன் அப்படின்னு சொல்ல முடியுதுன்னா, ஒரு கூட்டணியுடைய தலைமை வந்து அதிமுக தான் இவர் எடப்பாடி மட்டும் தான் சொல்லுகிறாரே தவிர, மோடி இப்ப வந்திருக்கும்போது கூட பேசும்போது கூட அவர் வந்து தேசிய எடப்பாடி ஜனநாயக அவர்களுடைய பேர சொல்லல. அதிமுகவோட தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லல. என்டிஏ தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லுகிறார். அப்போ அவங்க ஆரம்பத்துல இருந்தே வந்து நான் அதிமுக தலைமையில நான் கூட்டணின்னு சொல்லவே வரலங்க. அதிமுகவுடைய பிரதான கட்சியா இருக்கு அவ்வளவுதான். ஆனா என்டிஏ தான் ஆட்சி அமைக்கும். அதுல மாற்று கருத்தே இல்ல. அவங்க வந்து கூட்டணி ஆட்சிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டே வராங்க. ஏன்னா எந்த இடத்துலயும் வந்து அதிமுகவுல வந்து இவரு எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சராக வருவார்ன்னு கூட சொல்லல அவங்க. ஏன்னா அமித்ஷாவும் மோடியும் என்ன சொல்லுகிறார்களோ அதான் வந்து வேத சொல்லா, மந்திர சொல்லா இருக்குமே தவிர, வேற பின்னாடி கூட இருக்கவங்க அண்ணாமலை போன்றவர்கள், இவங்க நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள்லாம் வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர்ன்னு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து பிரதான கூற்று இல்ல அது. ஏன்னா தலைவர்கள் என்ன மோடியும், அமித்ஷாவும் என்ன சொல்றாங்களோ அதான். அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல கூட எடப்பாடி வந்து முதலமைச்சராகவோ, இல்ல கூட்டணியுடைய தலைமையினோ அவங்க சொல்லல. ஏன்னா என்டிஏ கூட்டணின்னு தான் சொல்றாங்க. அவர் பேரை கூட உச்சரிக்க மறுக்கிறாங்க. அப்போக ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது மோடியா, லேடியான்னு கேட்டவங்க எல்லாம் எல்லாம் தெரியும் நமக்கு. ஆனா கூட ஆனா ஊனான்னா ஒண்ணுமே செய்ய முடியலன்னா, உடனே வந்து அமித்ஷா எடப்பாடி அவர்களை கூப்பிட்டான்னு அழைக்கிறாரு டெல்லிக்கு. இவர் உடனே ஓடுறாரு. பேசிட்டு வராரு. அப்போ இது வந்து இதனுடைய பின்னணியில வந்து அவங்க எங்கெல்லாம் சிக்கியிருக்காங்கங்கிறது தான் தெரிய வருகிறது. அது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் பலமுறை. ஆனா இப்போ வந்து என்னன்னா, 74 சீட் அவங்க கேட்குறாங்க. மொத்தமா என்கிட்ட குடுத்துருங்க. நான் 35 சீட்டு நாங்க எடுத்துக்கிறோம். ஐஜேகேக்கு ஒரு 6 குடுக்குறோம். இல்ல ஐஜேகே எங்களுக்கு மொத்தம் 41 சீட்டு தான் எங்களுக்கு வேணும். 41 சீட்டு குடு. ஏன்னா தேமுதிகவுக்கு எப்படி குடுத்தாங்களோ, அதே மாரி நாங்க 41 சீட்ல நாங்க வின் பண்ண முடியும்னு நெனைக்கிறோம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஐஜேகே 6ன்னா அப்ப ஏசி சண்முகம் 6 கேட்பாரா சார்? அதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள பேசிக்கங்க. நீங்க வந்து ஜான் பாண்டி 6 கேட்பாரு. ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன்லாம் வந்து புரட்சி பாரதம் 6 அதான் இவங்கலாம் யார் மூலம் வந்தாங்க? நீங்கலாம் அதிமுக மூலம் வந்தவங்க. அது ரைட்டு. அதனால அதிமுக மூலம் வந்தவர்களுக்கு அதிமுகவே குடுக்கட்டும். சீட்டு ஒதுக்கிட்டோம். எங்க மூலம் எங்க பாஜக வழியாக வந்தவர்கள் பாரிவேந்தர், ஐஜேகே. அவர் வந்து என்டிஏ கூட்டணியில தான் இருக்கார் ஆரம்பத்துல இருந்தே. அப்ப அவருக்கும் டிடிவி தினகரனுக்கும், அன்புமணிக்கும் நாங்க குடுத்துடுறோம். அப்போ 35 சீட்டு பாஜகவுக்கு, 6 சீட்டு ஐஜேகேவுக்கு, 15 சீட்டு டிடிவி தினகரனுக்கு, மிச்சம் இருக்க 18 சீட்டு வந்து அன்புமணிக்கு. அதனால தான் அது ஆனா ஒண்ணு பிஜேபி வந்து தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள அதிமுகவை கொண்டு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு அது மாற்று கருத்து இல்ல. ஏன்னா அது அமித்ஷா திமுகவாகவே மாறி இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் உண்மைதான். ஏன்னா இவங்க எதையும் எதிர்த்து பேச முடியல. ஒரு கூட்டத்தில கூட அவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க. அவங்களுடைய கொடிகள் அதிகமாக இருக்கிறது. அதிமுக கொடிகளும் ஈக்குவலா இருக்க மாரியான ஒரு சூழல் வந்துருச்சு. இப்போ வந்து பின்னணியில வந்து பெரியார் படம் வைக்கிறாங்கன்னா, பெரியார் படம் தூக்கிட்டு தாமரை வைக்க சொல்றாங்க. அங்க இப்ப அண்மையில நடந்த கூட்டத்தில மோடி வருகிறார். பெரியார் படத்தை இவங்க வச்சிருக்காங்க. பெரியார் படத்த எடுத்துட்டு தாமரை வச்சிருக்கேன்னு சொல்ல முடியுது. அதெல்லாம் வந்து அவங்க பொறுத்துக்கிட்டு தான் போறாங்க அவங்க அதிமுக. ஆக அவங்க அவங்க காரியமா வீரியமான வீரியம் தான் முக்கியம். ஆமா இப்போதைக்கு ஏன்னா அவருடைய அவர் மேல வழக்குகள் இருக்கு. மிதுன் மேல இருக்கு. மிதுன் அவர் பையன் சிக்கல்ல இருக்காரு. எடப்பாடியோட பையன், அவருடைய மாமா சம்மந்தி இருக்காரு. ஆமா இந்த மாரி சிக்கல்கள்லாம் இருக்கு. இத தாண்டி வந்து இவர்களை எதிர்த்துட்டு போய் தனியா நிக்கிற அளவுக்கு தைரியம் இல்ல அவருக்கு. பாஜக வேணான்னு
ஒரு கட்டத்தில் சொன்னார்ல, அது மாதிரிலாம் சொல்ல முடியல இப்போ. இல்லை, இவருடைய டெல்லி சோர்ஸை வச்சு டெல்லி லாபி பண்ணுவார்ல எடப்பாடி, நம்ம அப்படியே குறைத்து மதிப்பிட முடியாதுல்ல. இவருக்குன்னு டெல்லி சோர்ஸ் இருக்குல்ல. ஏன் இவருக்கு டெல்லியில் சோர்ஸ் இருக்குன்னா, இப்போ ஜெயலலிதா அம்மையார் போல டெல்லியில் அவங்க வந்து அவங்க ராஜ்யசபாவோ மக்களவையில் பணியாற்றி இருக்கக்கூடிய சூழல்கள் இருந்தது. இவர் வந்து டெல்லியில் போய் அங்கே இருந்து அங்கே லாபி பண்ணுற அளவுக்கு இவருக்கு செல்வாக்கு இல்ல. அந்த லாபியை வந்து இடைப்பட்ட காலத்தில் பண்ணார் வேற அது விதமான. அது தம்பிதுரை இருந்தாருங்க. தம்பிதுரை இவரோடு இருந்தார். தம்பிதுரைக்கு இப்போ தருவாங்களான்னு தெரியாது. ராஜ்யசபா தருவாங்களாங்கிறது இல்ல. ராஜ்யசபா அவருக்கே தர இந்த மாதிரி முறை இல்ல. அவருக்கு இல்லைங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது. உறுதிப்படுத்தப்படல. அதனால தான் சொல்றேன். அது அப்படி அவருக்கான லாயலான ஆட்கள் யார் இருந்தாங்க தானே பண்ண முடியும். இப்போ திமுகவுக்கு டிஆர் பாலு அப்படிங்கிற ஒருத்தர் ஆரம்ப காலத்துல இருந்து இருக்காரு. அப்போ ஒரு லாபி பண்றதுக்குன்னு ஒரு இருந்தது. முரசொலி மாறன் இருந்தபோது, முரசொலி மாறனுக்கு பிறகு டிஆர் பாலு வந்து வச்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த லாபி பண்றதுக்குன்னு ஒரு நமக்குன்னு ஒரு ராசா இது மாதிரியானவர்கள் இவர்கள்லாம் டெல்லிக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு நிர்ணயம் பண்ணியிருந்தாங்கல்ல. அது மாதிரி இவர்களுக்கு நிர்ணயம் பண்ணல. திமுக, அதிமுகல வந்து இப்போ நவநீத கிருஷ்ணன் இருந்தாரு. அது மாதிரி ஒரு சிலர் தான் இருந்தாங்களே தவிர. இன்னொரு விஷயம், தலவாய் சுத்தரம் வந்து டெல்லி லாபி நல்லா பண்றவர் தான். ஆனா அவரே வந்து ஓரம் கட்டிட்டாங்க. இப்போ தலவாய் சுந்தரத்துக்கான இது வந்து அதான் சொன்னேன். ஒவ்வொரு காலகட்டத்தில ஒவ்வொருத்தர மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க. இவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஐடியாலஜி இல்ல இவங்களுக்கு. லாபி பண்றதுக்குன்னு ஒரு இருந்தா தானே வந்து பேச முடியும். புதிதாக ஆட்களை உருவாக்கி வந்து அவங்க வந்து லாபி பண்ணிட முடியாது. ஒரு அதுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்குள்ள அது டெல்லிக்குள்ளேயே இருந்தா தான் வந்து அதை செய்ய முடியும். தொடர்ந்து எம்பியா இருக்கணும். தொடர்ந்து அது வந்து செஞ்சா தான் வந்து நமக்கான கட்டமைப்பை வந்து சரிப்படுத்த முடியும். அத வந்து கருணாநிதி காலத்திலிருந்தே அது செஞ்சாங்க. ஏன்னா முரசொலி மாறனை உள்ள கொண்டு போனதே அதுக்காக தான். நான் டெல்லி நீ பார்த்துக்கோ, தமிழ்நாடுல நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரியான ஒரு ஐடியாலஜிக்குள்ள அதுக்கு இன்னொரு இருந்ததுனால. காரணம் சொல்லப்படுது என்னன்னா, ஜெயலலிதா எடுத்து அந்த அவசரமான முடிவு கூட்டணியிலேருந்து வெளில வந்தது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆட்சி கவிழ்த்தது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கும் அதிமுகவுக்கும் இருக்கான தொடர்பு இருக்குல்ல. இல்ல முதல்ல இருந்தே அப்படிதான். எம்ஜிஆர், இந்திரா காந்தியோடு இருந்த தொடர்புக்கு அடுத்து, ஜெயலலிதா அம்மையாருக்கும் ராஜீவ் காந்திக்குமான ஒரு தொடர்பு நல்லா இருந்தது. அது வரைக்கும் தான் சரியா இருந்ததே தவிர, அதுக்கு அடுத்து வந்து அடுத்தடுத்து வந்தவர்கள் எல்லாருமே வந்து பெருசா இல்ல, அது டெல்லியோட அது முழுவதுமாக செயல்படல. முழுவதுமாக அருந்து போன நிலையில வாழப்பாடியார் மூலமா மறுபடியும் டெல்லி அரசியலுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. யார்? வாழப்பாடியார். இல்ல அதான் 98, 99, 98 காலகட்டத்தில் அதிமுகவுக்கு மறுபடியும் ஒரு வந்து மிகப்பெரிய ஒரு பிரகாசமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அவங்க அதில் கூட பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவசரப்பட்டாங்க. அந்த 2001ல அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு, அதுக்கடுத்து 2004 எலெக்ஷன்லயே வந்து அவங்க சரியா அவங்களோட டெல்லியோட கைகோர்க்கல. அதனாலேயே வந்து உங்களுக்கு இப்போ வாஜ்பாய் வந்து ஆட்சிக்கு வராரு. ஆட்சியை வந்து பாதியில புடுங்கிட்டு வர்றாங்க. அது மாரி ஒரு அன்சர்டனிட்டி இருந்துச்சு. ஒரு அன்ஸ்டேபிலிட்டி இருந்துச்சு. இதெல்லாம் தான் அவங்கள வந்து அவங்க அதிமுகவுக்கும் வ பாஜகவுக்குமான ஒரு டிஸ்டன்ஸ் உருவாக்குச்சு. அதே மாரி காங்கிரஸ் வந்து அப்ப இருந்து தொடர்ச்சியா வந்து திமுகவோட தொடர்புலயே இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களுடைய பாண்டிங்லயே இருந்தாங்க. அவங்களோட கூட்டணியிலயே இருந்தாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, 2014 நாடாளுமன்ற தேர்தலில் 37 இடங்கள் அதிமுக. அதாவது 3வது பெரிய கட்சி அந்த காலகட்டத்தில். ஆமா. அதில் நினச்சிருந்தா மிகப்பெரிய லாபியை வந்து செட் பண்ணியிருக்க முடியும் ஜெயலலிதாவில். அதையும் கோட்டை விட்டாங்க. இல்ல அதான் அவங்களுக்கு வந்து டெல்லியை விடவும் தமிழகம் வந்து முக்கியமா பட்டுச்சு அந்த நேரத்தில. ஏன்னா ஏன்னா இங்க வந்து இப்ப அது கருணாநிதியை எதிர்கொள்வதுங்கிறது பெரிய விஷயமா போயிடுச்சு. ஏன்னா கருணாநிதிக்கு வந்து அவர்களுக்கு வந்து எப்படின்னா, அங்க ஒரு தனி அது ஒரு செட்டப், அது ஒரு தனி அரசாங்கம், இது ஒரு தனி அரசாங்கம்னு ஆரம்பத்திலேருந்தே வந்து ஒதுக்கி வச்சுட்டாரு அவரு. அதனால டெல்லிய பத்தி ஒரு கவலைப்பட வேண்டிய தேவையே இல்ல. ஏன்னா முரசொலி மாறின பிறகு டிஆர் பாலு இருந்தாங்க, கனிமொழி இருக்காங்க. அப்படி எல்லாருமே வந்து ஒரு லாபி இருந்தது அங்க. அதனால இவர் அத பத்தி யோசிக்கவே வேண்டிய தேவையில்ல. ஏன்னா இவர் என்ன நினைக்கிறாரோ அத அவங்க செய்வாங்க. அங்க பேசிருவாங்க. அவங்க வந்து அதுக்கான நடவடிக்கை எடுத்துருவாங்க. அப்படி மீறியும் தேவைன்னா இவர் ரொம்ப தள்ளாத வயதில கூட போய் ஒரு போர்ட்ஃபோலியோ வாங்கிட்டு வந்துருவாரு பேரனுக்காக. அப்படி எல்லாமே செஞ்சாரு அவரு. எம்ஜிஆர் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டெல்லிக்கு ஒரு ஆள், இங்கே தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆள் பண்ணாருன்னு சொல்கிறீங்க கருணாநிதி. அதே போல் எம்ஜிஆர் என்ன பண்ணுச்சுங்க, ஆல்ரவுண்டர் ஒருத்தர் ரெடி பண்ணார். பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களை டெல்லியும் பார்க்க சொல்லுவார், இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் எம்ஜிஆருக்கு பிறகுன்னு தான் சொன்னேன் நானு. எம்ஜிஆருடைய வாழ்க்கையும் அதுக்கடுத்த ஒரு காலகட்டமும் வந்து டெல்லியோட தொடர்பு வந்து 2014க்குள்ள முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து ஒண்ணுமே இல்லாம போச்சு. அதனால அதிமுக வந்து இன்னைக்கு அமித்ஷாவுடைய திமுகவாக மாறி இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. அதுக்காக மாற்று கருத்து இல்ல. இனி வரும் அரசியல் நிலைகள்லாம் மாறுற பொழுது நீங்கள் சொல்கிற இந்த விஷயம் இருக்குல்ல, அதுவும் மாறுமா இல்லை இதே நிலை தொடருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்தில் தெரிவித்தமைக்கு இதயங்களிலிருந்து என்னை நன்றி. நன்றி, வணக்கம்.